அதாவது, ஒரு நிமிடம் இதை கற்பனை செய்து பாருங்கள். சுட்டெரிக்கும் நண்பகல் வெயில். சென்னையின் மிக கடுமையான டிராஃபிக் நெரிசலில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். வெளியே அனல் காற்று வீசுகிறது. ஆனால் நீங்கள் ஒரு சொகுசு காரின் பின் இருக்கையில் ஏசி காற்றில் மெல்லிய இசையை கேட்டபடி மிக அமைதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமா, இது நம்ம பலருக்கும் பரிச்சயமான ஒரு காட்சிதான். உண்மைதான். ஆனால் அந்த நொடியில் உங்கள் காரின் கண்ணாடியை தாண்டி வெளியே உங்கள் பார்வை செல்கிறது. அங்கு தார்ச்சாலையில் செருப்பு கூட இல்லாமல் ஒரு முதியவர் தன் முழு பலத்தையும் திரட்டி மிகவும் கனமான ஒரு இரும்பு வண்டியை வியர்வை சிந்து இழுத்துச் செல்கிறார். அட, இது மனதை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு முரண்பாடு. கண்டிப்பா. இந்த முரண்பாட்டை நாம் எப்படி புரிந்து கொள்வது? உலகத்தின் ஆகப்பெரிய ரகசியமான மனித மனதின் உளவியலையும் வாழ்க்கையின் நீதிகளையும் விளக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு தமிழ் கவிஞர் இதே காட்சியை அப்படியே பயன்படுத்தினார் என்று நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? சாதாரணமாக நம்புவது கடினம்தான். ஆனால் அதுதான் உண்மை. இன்றைய நமது இந்த ஆழமான அலசலில் நாம் பார்க்க போகும் விஷயம் எந்த ஒரு சிக்கலான தத்துவ புத்தகமும் அல்ல. ஆமாம். நாம் அன்றாடம் பார்க்கும் ஒரு மிகச் சாதாரண காட்சியின் மூலமாக மனித மனதின் மிகப்பெரிய இருண்ட மற்றும் ஒளிமயமான பக்கங்களை ஒரு சேர காட்டும் ஒரு காலக்கண்ணாடி. சரியாக சொன்னீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலத்தை தான் இன்று நாம் கையில் எடுத்திருக்கிறோம். அது திருக்குறளின் 37வது குறள். அறத்துப்பாலில் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் எழுதிய ஒரு குறள். அந்த வரிகளை கேட்க ஆவலாக உள்ளேன். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான். இதுதான் அந்த குறள். மிகச் சிறப்பான, அதாவது பல நூற்றாண்டுகளாக பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குறள் இது. ஓஹோ, அப்படியா? ஆமாம். இந்த குறளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முதலில் வார்த்தைகளுக்குள் ஒழிந்திருக்கும் அந்த புகைப்படத்தை நாம் கண்முன் கொண்டு வர வேண்டும். சரி, நான் அந்த புகைப்படத்தை உங்களுக்காக உருவாக்குகிறேன். சிவிகை என்றால் பல்லக்கு என்று நமக்கு தெரியும். ஆமாம், பல்லக்கு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நீண்ட மண் பாதை, ஒரு மிகப்பெரிய மரப்பல்லக்கு செல்கிறது. குறள் அந்த பல்லக்கில் இருப்பவனே ஊர்ந்தான் என்று சொல்கிறது. அதாவது உள்ளே மிக வசதியாக பயணிப்பவன். எக்ஸாக்ட்லி. எந்த கவலையும் இல்லாமல் மென்மையான தலையணைகளில் சாய்ந்து கொண்டு ஒருவன் பயணிக்கிறான். ஆனால் அதே பல்லக்கிற்கு வெளியே அந்த கனமான மரப்பல்லக்கை தங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு ரத்தம் வியர்க்க நடந்து கொண்டிருக்கும் மனிதர்களை குறள் பொறுத்தான் என்று சொல்கிறது. பொறுத்தான் என்றால் சுமை சுமப்பவன் என்று அர்த்தம் இல்லையா? சரியாக சொன்னீர்கள். ஒருவன் உள்ளே சொகுசாக பயணிக்கிறான். சில மனிதர்கள் வெளியே அவனை சுமந்து கொண்டு வழியில் துடிக்கிறார்கள். இதுதான் காட்சி. இந்த காட்சியை காட்டிவிட்டு வள்ளுவர் முதல் வரியில் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கிறார்? அறத்தாறு இதுவென வேண்டா என்கிறார். அதாவது, அறத்தின் வழி இதுதான், நற்செயல்களின் பலன் இதுதான் என்று யாரும் உங்களுக்கு புத்தகத்தை விரித்து பாடம் எடுக்க தேவையில்லை. பல்லக்கை சுமப்பவனுக்கும் அதில் பயணிப்பவனுக்கும் இடையே உள்ள வேறுபாடே ஒருவரது நற்செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் கிடைக்கும் நேரடி பலனுக்கான கண்முன் தெரியும் சாட்சி என்கிறார். ஒரு நிமிடம் பொறுங்கள். இங்குதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. சொல்லுங்கள், என்ன அது? இதை அப்படியே நேரடி அர்த்தத்தில் நான் எடுத்துக்கொண்டால் எனக்குள் ஒரு பெரிய கோபம் வருகிறது. புரிகிறது. பல்லக்கு சுமக்கும் அந்த ஏழை தொழிலாளி அவன் முற்பிறவியிலோ அல்லது கடந்த காலத்திலோ அறம் செய்யாத பாவி என்றும் அதனால் அவன் அந்த வலியான வாழ்க்கையை வாழ்கிறான் என்றும் வள்ளுவர் சொல்கிறாரா? இது ஒரு நியாயமான சந்தேகம். பல்லக்கில் சொகுசாக பயணிக்கும் அந்த செல்வந்தன் அவன் அறம் செய்தவன் என்பதால் அந்த சொகுசை அனுபவிக்கிறான் என்ற அர்த்தமா? இது சமூகத்தில் இருக்கும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் வறுமையையும் நியாயப்படுத்துவது போல் அல்லவா இருக்கிறது? நீங்கள் கேட்ட இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. வரலாற்று ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் கர்மா அல்லது வினைப்பயன் என்ற சொல் அதிகார வர்க்கத்தினரால் பலமாக தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமாம், அதனால தான் இந்த கேள்வி. ஒரு மனிதன் ஏழையாக பிறப்பதற்கும் ஒடுக்கப்படுவதற்கும் அவனது முன்வினையே காரணம் என்று சொல்லி சமூக ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்தும் ஒரு கருவியாக மதம் அதை மாற்றி வைத்திருந்தது. ஆனால் வள்ளுவர் அப்படிப்பட்ட ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சிக்குபவர் அல்ல. ஆனால் இந்த குறளின் நேரடி அர்த்தம் அதுதானே சுட்டி காட்டுகிறது. நாம் இதை மேலோட்டமாக பார்த்தால் அப்படி ஒரு தவறான புரிதல் வரத்தான் செய்யும். ஆனால் இது அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் வருகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சரி. வறுமையை பற்றி பேசும்போது உலகை படைத்தவனையே சபிக்க துணிந்தவர் வள்ளுவர். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்றார். ஓ, ஆமாம். பிச்சை எடுத்துதான் ஒருவன் உயிர் வாழ வேண்டுமென்றால் இந்த உலகை படைத்த கடவுள் அழிந்து போகட்டும் என்று சொன்னவர். சரியாகச் சொன்னீர்கள்.
அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் ஏழையின் வழியை நியாயப்படுத்துவாரா? நிச்சயமாக மாட்டார். அவர் எந்த இடத்திலும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்தும் அரசியல் பேசவில்லை. அப்படியானால் இந்த பல்லக்கு காட்சியின் உண்மையான அர்த்தம் என்ன? அப்படியானால் பல்லக்கு என்பதும் அதை தூக்குபவன் என்பதும் வெளியுலகில் உள்ள இரண்டு மனிதர்கள் அல்ல என்று சொல்கிறீர்களா? மிகச்சரியாக பிடித்துவிட்டீர்கள். அது வெளியுலக காட்சி அல்ல. அது மனிதனின் அக வாழ்க்கை. இது காரிய காரண விதியின், அதாவது நீங்கள் செய்யும் செயலுக்கும் அதற்கான விளைவுக்கும் இடையிலான மிக ஆழமான உளவியல் உருவகம். இது எனக்கு புரிகிறது. ஆனால் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசலாம். அப்படியானால் இந்த அறம் என்பது மாயாஜாலமான ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு மனிதரின் மனதிற்குள் நடக்கும் நாடகம் என்கிறீர்கள்? ஆமாம், முற்றிலுமாக மனதிற்குள் நடப்பதுதான். நான் ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை சொல்கிறேன். இது சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். சொல்லுங்கள். அலுவலகத்தில் நான் ஒரு பெரிய தவறு செய்துவிடுகிறேன். ஆனால் என் மேலாளரிடம் மாட்டுவதை தவிர்க்க நான் ஒரு பொய்யைச் சொல்லி அந்த பழியை என் சக ஊழியர் மேல் போட்டுவிடுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். சரி. அந்த நொடியில் நான் எனக்கான ஒரு பல்லக்கை தயார் செய்கிறேன். ஆனால் அதில் நான் அமரவில்லை. அந்த பொய்யை காப்பாற்ற, அந்த குற்ற உணர்ச்சியை சுமக்க அந்த பல்லக்கை என் தோளில் நானே ஏற்றிக்கொள்கிறேன். சரியா? இதைவிட சிறப்பாக விளக்க முடியாது. நீங்கள் சொன்ன இந்த உதாரணத்தின் மூலம் நவீன உளவியலும் நரம்பியல் அறிவியலும் சொல்வதை அப்படியே பிரதிபலிக்கிறீர்கள். அப்படியா? எப்படி? மனித மனம் எப்போதுமே உண்மையை நோக்கி இயல்பாக செயல்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எப்போது ஒரு பொய்யை சொல்கிறீர்களோ அப்போது உங்கள் மூளை இரண்டு வெவ்வேறு உண்மைகளை நிர்வகிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. ஒன்று நிஜம், மற்றொன்று நான் உருவாக்கிய பொய். எக்ஸாக்ட்லி. இதைத்தான் உளவியலில் அறிவாற்றல் முரண்பாடு, அதாவது காக்னிட்டிவ் டிசானன்ஸ் என்று சொல்வார்கள். ஓ, நான் உள்ளுக்குள் நம்பும் ஒரு விஷயத்திற்கும் நான் வெளியில் செய்யும் செயலுக்கும் இடையே நடக்கும் போர். ஆமாம். இந்த முரண்பாடு ஏற்படும்போது மூளை அதிகப்படியான ஆற்றலை செலவிட வேண்டியிருக்கிறது. பயம், குற்ற உணர்ச்சி, மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற பதற்றம் ஆகியவை சேர்ந்து உங்கள் மனதின் மீது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்குகின்றன. அடா, எவ்வளவு உண்மை! இது ஏதோ எதிர்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கப் போகும் நரக தண்டனை அல்ல. அந்த நொடியே, நீங்கள் தவறு செய்த அந்த வினாடியே நீங்கள் ஒரு கனமான பல்லக்கை தூக்கி உங்கள் தோளில் வைத்துக் கொள்கிறீர்கள். நீங்களே உங்களுக்கு ஒரு சுமையை பொறுத்துக்கொள்ளும் பொறுத்தானாகி விடுகிறீர்கள். இது எவ்வளவு ஆழமான விஷயம்! அப்படியானால் கர்மா என்பது மரணத்திற்கு பிறகு நடக்கும் ஒரு தீர்ப்பல்ல. அது உங்கள் நரம்பு மண்டலமும் உங்கள் மனசாட்சியும் உடனடியாக உங்களுக்கு வழங்கும் தண்டனை. நிச்சயமாக. நான் அறத்தை மீறும்போது அந்த பாவச் சுமையை தோளில் சுமக்கும் தொழிலாளியைப் போல மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன். எனது தூக்கம் கெடுகிறது, மன அழுத்தம் கூடுகிறது. ஆமா. மேற்கத்திய தத்துவவியலாளர் கார்ல் யூங் இதை பற்றி பேசும்போது, மனிதர்கள் தங்களின் தவறான எண்ணங்களை மனதின் ஆழத்தில் அடக்கி வைக்கும்போது அது ஒரு நிழல் போல, அதாவது ஷேடோ போல மாறி வாழ்நாள் முழுவதும் மனச்சுமையாக மாறும் என்று குறிப்பிடுகிறார். ஓஹோ, அந்த நிழல்தான் அந்த பல்லக்கு. ஆமா. அதே சமயம் நீங்கள் அறநெறியுடன் வாழும்போது உங்களுக்குள் மறைக்கவோ பயப்படவோ எதுவும் இருப்பதில்லை. உங்கள் மனம் ஒரு பட்டுத்தலையானையைப் போல மென்மையாக இருக்கிறது. நீங்கள் அமைதியாக பயணிக்கும் ஊர்ந்தானாகிறீர்கள். இப்போது எனக்கு குறளின் முதல் வரி முழுமையாக புரிகிறது. அறத்தாரே இதுவென வேண்டா, நற்செயல்களின் பலன் என்ன என்று நீங்கள் தத்துவ புத்தகங்களில் தேட வேண்டாம். உங்கள் மனதை நீங்களே ஒரு நிமிடம் அமைதியாக உற்று பாருங்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதுதான் இங்குள்ள ஆகப்பெரிய தருணம். உலகத்தின் சிறந்த தத்துவங்கள் எல்லாமே இதையேதான் வெவ்வேறு கோணங்களில் சொல்லியிருக்கின்றன. வேறு யாரெல்லாம் இதை சொல்லியிருக்கிறார்கள்? ரோமானிய பேரரசரும் மிகச்சிறந்த தத்துவஞானியுமான மார்க்கஸ் அரேலியஸ் தனது மெடிடேஷன்ஸ் புத்தகத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கிறார்? ஒரு மனிதனுக்கு அவனது சொந்த மனதை விட அமைதியான, தொந்தரவு இல்லாத புகலிடம் வேறெங்கும் கிடைக்காது என்கிறார். நீங்கள் நேர்மையாக இருக்கும்போது உங்கள் மனதிற்குள் நீங்கள் ஒரு பாதுகாப்பான பல்லக்கில் இருக்கிறீர்கள். இதை அப்படியே இந்திய ஆன்மீக மரபோட ஒப்பிட்டால் புத்தர் சொன்ன விஷயமும் இதுதானே? ஆமாம். எப்படி சொல்கிறீர்கள்? மனிதனின் ஆசையும் சுயநலமும் தான் அவனது துயரங்களுக்கு காரணம் என்று புத்தர் கூறினார். அதாவது நமது நான் என்ற அகங்காரம், அந்த ஈகோ எப்போதுமே ஏதோ ஒன்றை பிடித்துக்கொண்டு தொங்குகிறது. சரியான பார்வை. அந்த பற்றுதல், அந்த ஈகோ மனிதனை தொடர்ந்து ஒரு பல்லக்கை சுமக்க வைக்கிறது. மிக சரியான ஒப்பீடு. அகங்காரம் என்பது ஒரு மாயையான சுமை.
நாம் பிரதிபலன் கருதாமல் பிறருக்கு உதவும்போது நமது மனம் அந்த அகங்காரத்திலிருந்து விடுபடுகிறது. ஆன்மீகத்தில் இதை ஈகோ கரைதல், ஈகோ டிசல்யூஷன் என்று சொல்வார்கள். தன்னை இழத்தல். ஆமாம், அந்த நிலையில் மனிதன் முழுமையான விடுதலையை உணர்கிறான். ரமண மகரிஷி முதல் நவீன தத்துவவியலாளர் எக்கார்ட் டோலே வரை அனைவரும் வலியுறுத்துவது இந்த உள்நிலை அமைதியைத்தான். அதாவது நற்செயல் என்பது வேறு யாருக்கோ நாம் செய்யும் உதவி அல்ல, அது நமது சொந்த மனதை சுதந்திரமாக வைத்திருக்க நாம் நமக்கு செய்து கொள்ளும் உதவி. மிக அழகாகச் சொன்னீர்கள். ஆனால் ஒரு சின்ன கேள்வி, இதையெல்லாம் வள்ளுவர் ஏன் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் வைத்து சொல்ல வேண்டும்? அறத்தை விளக்குவது வேறு, அதை வலியுறுத்துவது வேறல்லவா? வலியுறுத்துதல் என்ற சொல்லில் ஒரு அழுத்தம் இருக்கிறதே. அந்த அழுத்தம் மிகவும் அவசியமானது. ஏனென்றால் மனிதர்களுக்கு எப்போதுமே எல்லாவற்றையும் தள்ளிப்போடும் பழக்கம் உண்டு. ஓ, நாளை முதல் நான் நேர்மையாக இருப்பேன் என்று சொல்வது போலவா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதித்த பிறகு தர்மம் செய்வேன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உலகப் புகழ்பெற்ற உளவியலாளர் விக்டர் பிராங்கல் தனது நாசி வதைமுகாம் அனுபவங்களை வைத்து ஒரு மிக ஆழமான உண்மையை கூறுகிறார். விக்டர் பிராங்கல் என்ன சொல்கிறார்? தூண்டுதலுக்கும் அதற்கான நமது எதிர்வினைக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளியில்தான் நமது சுதந்திரம் இருக்கிறது என்கிறார். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் அந்த நொடிதான் உங்களுக்கான சுதந்திரம். ஆஹா, அதாவது அந்த சிறிய இடைவெளியில் நான் நல்லதை செய்ய தவறினால் அடுத்த நொடியே பல்லக்கின் சுமையின் தோளுக்கு வந்துவிடும். சரியாக சொன்னீர்கள். அதனாலதான் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். பல்லக்கு சுமப்பவனின் அந்த வலியை பார்க்கும் ஒருவர் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் இன்றே இப்போதே அறச்செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதே இதன் நோக்கம். இது ஒரு பெரிய எச்சரிக்கைதான். ஆமாம், அறம் செய்யும் வாய்ப்பு வரும்போது அதை தவறவிட்டால் நீங்களே ஒரு பெரிய மன அழுத்தத்திற்கும் குற்ற உணர்ச்சிக்கும் உங்களை தள்ளிவிடுகிறீர்கள் என்ற செஞ்சரிக்கை இது. செயல்படுவதற்கான ஒரு அவசரத்தை இந்த குறள் உருவாக்குகிறது. இது உண்மையாகவே சிந்தனையை தூண்டுகிறது. சரி, இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நாம் இதை நம் அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது? காலையில் எழுந்து அலுவலகம் சென்று பல நெருக்கடிகளுக்கு இடையே குடும்பத்தை நடத்தும் ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த பல்லக்கு தத்துவம் எப்படி உதவும்? மிக எளிது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் இந்த அளவுகோலை வைத்து பாருங்கள். உதாரணமாக, உங்கள் தொழிலில் ஒரு குறுக்கு வழியில் ஒரு பெரிய லாபம் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். சரி. அதை எடுப்பதா வேண்டாமா என்ற குழப்பம் வரும்போது உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்தச் செயல் இரவில் நான் நிம்மதியாக உறங்குவதற்கான பல்லக்கை எனக்கு தருமா, அல்லது யாருக்கும் தெரியாமல் நான் மறைக்க வேண்டிய ஒரு சுமையை என் தோளில் ஏற்றுமா? அருமையான வழிகாட்டுதல். இது குடும்ப உறவுகளுக்கும் பொருந்தும் அல்லவா? நம் ஈகோவை விட்டுக் கொடுக்காமல் ஒரு சண்டையை வளர்க்கும் பொழுது நாம் நமக்கு நாமே சுமையை ஏற்றிக்கொள்கிறோம். கண்டிப்பா. ஆனால் ஒருவரை மன்னித்து விடும்போது அல்லது ஈகோவை விட்டுவிட்டு நாமே இறங்கிப் பேசும்போது அந்த சுமை சட்டென்று இறக்கி வைக்கப்படுகிறது. மூச்சு சீராகிறது, மனம் குளிர்ந்து அமைதியான ஒரு பல்லக்கில் பயணிப்பதைப் போல உணர்கிறோம். ஆமாம், அறம் என்பது உங்களை மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லும் வாகனம் மட்டுமல்ல, அது அன்றாட வாழ்க்கையில் உங்கள் மனதை லேசாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வாகனம். இதைவிட சிறப்பாக இதை ஒருங்கிணைக்க முடியாது. அறம் என்பதை தள்ளிப்போடக்கூடாது. ஏனென்றால் உங்கள் மன அமைதியை நீங்கள் தள்ளிப்போடக்கூடாது. உண்மைதான். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் உங்களுக்கு அறத்தின் விளைவை உடனுக்குடன் உணர்த்தும் நேரடி சாட்சிகள்தான் என்பதை இந்த குறள் நமக்கு ஆணித்தரமாக சொல்கிறது. இதை உணர எந்த தத்துவ புத்தகமும் தேவையில்லை. உங்கள் உள் மனதின் குரலை கேட்டாலே போதும். மிகவும் ஆழமான ஒரு உரையாடலாக இது அமைந்தது. ஆமாம். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோது ஊர்ந்தானிடை. இந்த 2 வரிகளுக்குள் இவ்வளவு பெரிய உளவியலும் ஆன்மீகமும் அடங்கியிருக்கிறதன் வியப்பாக இருக்கிறது. இந்த ஆழமான உரையாடலின் முடிவில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒரு இறுதிச் சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் பல முடிவுகளை எடுக்கிறோம். ஒவ்வொரு செயலும் ஒருவிதமான ஆற்றலை உருவாக்குகிறது. அடுத்த முறை உங்கள் வாழ்க்கையில் ஒரு தார்மீக சவாலை சந்திக்கும் பொழுது ஒரு நிமிடம் அமைதியாக நின்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். என் அன்றாடச் செயல்களின் மூலம் எனக்கான எதிர்கால சிவிக்கையை நான் எப்படி உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன்? உங்களை சுமந்து செல்லும் அமைதியான பல்லக்கையா, அல்லது உங்களை மூச்சு திணறச் செய்யும் வலியின் சுமையா? இது ஆழமான, ஒவ்வொருவரும் உற்று நோக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த சிந்தனையோடு ஒரு அமைதியான தேடலும் மௌனமும் எஞ்சும் வகையில் இன்றைய நமது இந்த ஆழமான அலசலை நாம் நிறைவு செய்கிறோம். அறம் உங்களை சுமக்கட்டும்.
மீண்டும் ஒரு சிறப்பான தேடலோடு சந்திப்போம்.